சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். இங்கே பாட்டிக்கு பிறந்தநாள் ஏற்பட்டு பயங்கரமாக நடந்துகிட்ருக்கு. இப்போது ஒவ்வொரு உறவினராக வந்துட்டுருக்காங்க. வந்துட்டுருக்கும்போது பாட்டிகிட்ட கேட்குறாங்க, பாட்டி நீங்கள் இந்த வயசு வரைக்கும் இருந்திருக்கீங்க, இந்த வயசில் பேரன் பேத்திகளோட சந்தோஷமாக இருக்கீங்க, இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. அப்போ பாட்டி அழுதுகிட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி நேரத்தில் என் வீட்டுக்காரர்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். என் வீட்டுக்காரர் வந்து யார் வயசுலையாவது பிறப்பார், என் பேத்திக்கோ பேரனுக்கோ அதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. இன்னும் முத்து சொல்கிறாங்க, கண்டிப்பாக பாட்டி தாத்தா வந்து நம்ம வீட்டில் ஒரு வாரிசாக பிறப்பார், அதை நீங்கள் தூக்கி கொஞ்சுவீங்க அப்படி அப்படிங்கிறாங்க. அதை நினச்சி தான்ப்பா நான் வாழ்ந்துட்டுருக்கேன். நீங்கள் யார் சீக்கிரம் எனக்கு குழந்தைய பற்றி கொடுக்கீங்களோ பேரனோ பேத்தியோ அது தூக்கி கொஞ்சணும் வைக்கணும், இந்த குடும்ப சொத்தை அவங்களோட ஒப்படைச்சிட்டு நான் நிம்மதியாக கடைசி காலத்தில் அவங்களோட இருக்கணும்னு நினச்சிட்டு தான் இருக்கேன். ஆனால் அது எப்போ நடக்க போதோ எது நடக்க போதோ தெரியல. ஆனால் இந்த வீட்டில் இருக்கிற நிலைமையில் வந்து விஜயா வந்து நிலத்தோட மாட்டாளோ அப்படின்னு நினைக்க வேண்டியதாக இருக்குது அப்படி அப்படிங்கிறாங்க. அத்தை என்னத்தை எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, அந்த வீட்டில் 3 மருமகளும் நீ ஒன்றா பார்க்க மாட்டேற, அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. நம்ம சொந்தக்காரங்களுக்கும் இந்த விஷயம் தெரியும், எல்லாருக்கும் தெரியட்டும்னு தான் பேச வரேன், அப்படியாவது உனக்கு குத்தி வந்துடாதா அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் சொல்கிறேன், ஒரு வீட்டில் 3 மருமகள் இருக்காங்கன்னா 3 பேரையும் ஒன்று போல் பார்த்தா பிரச்சனையே இல்லை. பணக்காரங்க ஏழைன்னு சொல்லி நீனே பிரிக்கிற, அவங்களுக்குள்ளே ஏதாவது வருத்தம் இருந்துச்சுன்னா நீ ஒரு மாமியாராக ஒரு தாய் ஸ்தானத்தில் இருந்து இப்படி பண்ணக்கூடாதுமா அப்படி பண்ணக்கூடாதுமா நீ சொல்லணும். ஆனால் நீனே வந்து அதை பிரிக்கிறதுக்கும் பிரித்தாடுறதுக்கும் உள்ள நடைமுறையை நீ ஃபாலோ பண்ணுற. ஒரு காலத்தில் இந்தியாவை அடிமையாக வச்சுருந்த வெள்ளைக்காரங்க கூட இப்படி தான் பிரித்தாளும் கொள்கையில் தான் கடைப்பிடிச்சி தான் நாட்டை ஆண்டுருக்காங்க. அந்த மாதிரி இந்த வீட்டை நீ ஆண்டுகிட்ருக்க, அந்த நிலை சரி வராது. எல்லோரும் சுயமரியாதையோட சுதந்திரமாக வாழணும் அப்படின்னா எல்லாரையும் வந்து ஒன்போடு நீ பார்க்கணும் விஜயா. அதை நீ பார்த்த அப்படின்னா இந்த நிலமா இருக்காது. பாரு, எல்லாருமே கழுத்தில் தங்கச்சின்னு போட்டுருக்காங்க, உன் கழுத்தில் உள்ள செயினை கலத்தி நீங்கள் போட்டு விட்ருக்க, மீனாட்டு இருந்த செயினையும் பிடுங்கி நீ வச்சுருக்க அப்படிங்கிறாங்க. அதான் அந்த செயினை தான் நான் கொடுத்துட்டேனே அப்படிங்கிறாங்க. முத்துக்கு சரியான கோபம் வந்து, நீங்கள் வந்து தங்கச்சினா இருந்திருக்கீங்க, கவரிங்க தந்துட்டு தங்கம்னு சொல்லி ஏமாற்றிட்டீங்க நீங்கள் 2 பேரும், நீங்களும் உங்கள் பையன் மூத்தவங்களும். பாட்டி மட்டும் ஊருக்கு போட்டோம், அதுக்கப்புறம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு நினைக்கிறாங்க. பாட்டி என் புருஷன் என்னைக்கு உழைச்சி போடுதாரோ அன்னைக்கு தான் வந்து நான் வந்து தங்கச்சியை போடுவேன், நான் சபதத்தை தான் அப்படிங்கிறாங்க. அப்போ எதுக்கிட்டி அந்த செயினையும் முளைகளையும் கம்மலையும் வாங்கினேன் அப்படிங்கிறாங்க. அத்தை அதை என் வீட்டுக்காரர் வாங்க சொன்னார், ஒரு கதைக்கு வாங்கணும், அது நடக்கலை, அதை வச்சிருக்கேன் பத்திரமா அப்படிங்கிறாங்க. அது பத்திரமா என்கிட்ட இருந்து ஆகாதான், பெரிய வீம்புக்கு பேசினேன், அந்த பொருளை வந்து இப்போது வாங்கையில் வச்சுருக்கேன், வீம்பு இருந்துச்சுன்னா அந்த பொருளை உடனே அனுப்பிவிட அப்படிங்கிறாங்க. ஏமா ஒப்படைக்க தான் போகிறேன், அது 2 நாள் பொருங்க ஒப்படைச்சிக்குவோம் அப்படிங்கிறாங்க. பார்த்தியா, முத்து வந்து எதை செஞ்சாலும் ஒரு காரியம் இருக்கும் விஜயா, இப்போ வந்து சொந்தக்காரங்களுக்குலாம் வாங்கன்னு கேள்வி அப்படிங்கிறாங்க. வாங்க அப்படிங்கிறாங்க. வாங்க, எப்படி இருக்காங்க, வீட்டில் இருக்காங்கன்னு சொல்லி கேளு, சின்ன நொல்லையா நீ அப்படிங்கிறாங்க. அத்தை உங்களுக்கு வயசாகி போச்சு, இந்த காலத்தில் வந்து பிறந்தநாள் கொண்டாடின மற்ற இவ்வளோ செலவு தேவையா? உங்கள் பையன் கேட்காரா, அவருக்கே பென்ஷன் 15,000 தான் வருது, இந்த 15,000 வச்சுக்கிட்டு அவர் செலவுக்கு பார்ப்பாரா, உங்களுக்கு பிறந்தநாள் செலவு பண்ணிட்டு போகிறா அப்படிங்கிறாங்க. பாட்டி சொல்கிறாங்க, எத்தனை 15,000 என் பையனுக்கு கொடுக்க தயாராக இருக்கேன், ஆனால் என் பையன் என்கிட்ட வாங்க மாட்டான், அப்படி ஒரு நிலைமையில் தான் இருக்கான். மொட்டை மாடியில் வீடு கட்டணும்னா நான் எத்தனை லட்சம் தரேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு என் பையன் இல்லைம்மா, என் பையங்களுக்கு நாங்கள் வீடு கட்டுறதுக்கு வந்து உங்கள்கிட்ட கட்டமெல்லாம் இருக்காது, நீங்களே வயசான காலத்தில் வந்து விவசாயம் பார்த்துட்ருக்கீங்க, அந்த விவசாயத்தில் வந்து வருமானத்தை வந்து நீங்கள் சொன்னீங்க நல்லா இருக்காதும்மா, நீங்கள் இயற்கை விவசாயம் பண்ணுங்கம்மா, அதுக்கு என்ன செலவோ நீங்கள் வச்சுருக்க பணத்தை வச்சு பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்கிறான். அப்பேற்பட்டவன் பெரிதளவுக்கு நண்பர் நடக்கணும், அந்த விவசாயம் செழிக்குன்னு நினைக்கிறவன், ஆனால் நீ வந்து இந்த வீட்டில் ஒரு தலைமுறை நிலைக்கணும் வைக்கணும்னு நினைக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் 1000 சொல்லுங்கள், என் மருமகன்னா அது சுருதி ரோனி மட்டும்தான், நான் என்றைக்குமே மீனாவை மருமகளை ஏற்றுக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. மீனா அப்படி அழுறாங்க. பார்த்தீங்களா பாட்டி, இவ்வளோ உறவினர் வந்திருக்காங்க, அப்போ கூட அத்தை வந்து இந்த மருமகளை ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. அவள் ஏற்றுக்கிட்டாங்கட்ட என்னம்மா, நான் ஏற்றுக்கிற அந்த வீட்டுடைய மூத்த மருமகன் நீ தான், இந்த வீட்டை நீ தலைமை தூக்கி நிறுத்த போது நீ தான், அது தெரியாமல் இந்த விஜயா உடம்பிட்டு கிடக்கா, என்றைக்காவது ஒரு நாள் விஜயாவுக்கு முடியாமல் படுத்து கிடந்தாலும் அன்னைக்கு நீ பார்க்க போகிறது நீ தான், உன் கையிலேயே அவன் சாப்பிட்டுக்கிட்டு உன்னையே குறை பேசிகிட்டு இருக்கா. உண்ட சோறுக்கு வந்து தெண்டகம் நினச்சா வந்து யாரும் நல்லா இருக்க மாட்டாங்க, ஆனால் விஜயாலாம் நல்லா இருக்க மாட்டான், நீ பயப்படாதா அப்படிங்கிறாங்க. அத்தை 80வது நாள் பிறந்தநாள் கொண்டாடிட்டு இருக்கீங்க, நீ சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க.
நான் யாரையும் சாப்பிட்டதில்ல விஜய், ஆனால் வந்து எனக்கு மனசில் பட்டதை சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. பாருங்கள் உங்கள் அம்மா என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா சொன்னதில் என்ன தப்பு? மீனாட்ட நீ என்ன குறைய கண்டுபிடிச்ச? அவட்ட பொருளாதாரம் இல்லைங்கிறத தாண்டி மீனாவை நீ ஒரு குறை சொல்ல முடியுமா? மீனா வந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் அவள் மட்டும்தான் சமைச்சிட்ருக்கா, நம்ம சாப்பிட மட்டும்தான் செஞ்சிட்ருக்கோம். ஒரு சின்ன வேலை கூட நம்ம செஞ்சதில்லை. அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளை நீ பாராட்ட வேண்டாம், இகழ்ச்சியாவது பேசாமல் இருக்கலாமே. எங்கள் அம்மா பிறந்த நாளுக்கு வந்திருக்காங்க, அவங்க அம்மாவும் அவங்க தங்கச்சியும் அவங்க தம்பியும், அவங்கள அவ்வளோ மனசு குறைச்சலாக பேசுகிறேன். அவங்க மனசு என்ன பாடுபடும்? மற்ற ஒருத்தங்களாக இருந்தாங்கன்னா பதிலுக்கு பதில் அவங்க கோவப்பட்டிருப்பாங்க. அவங்களும் நம்ம பொண்ணை கட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பண்பாக போகிறாங்க. அவங்க பண்பாக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ மேலும் மேலும் அவங்க மனசை நீ கஷ்டப்படுத்தி பேசுகிற. உண்மையிலே வந்து உங்கள் தாய் தாப்பா வந்து உனக்கு சொல்லி எதுவும் வளர்க்கலையா வைக்கலையா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலைட்ட பாட்டி சொல்கிறாங்க, டே அண்ணாமலை, என் அப்பனுக்கும் என் அம்மைக்கும் பாவப்பட்டு தான் இவளுக்கு உன்னியை உனக்கு வந்து இவளை கட்டி வச்சேன். இவன் பணத்துக்கு கட்டி வைக்கல, சரியா? வேறு வழி இல்லை, உன் காலமும் போயிடுச்சு. உன் பசங்களுக்காக நீ விட்டு கொடுத்து போடா, அவன் டைப் இப்படி தான் அப்படி இப்படின்னு இருக்காங்க. உன்னை நாச்சாரமாக அவங்க வீட்டுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை இருக்கா அப்படின்னா, அப்படிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் சும்மா எது வேணா நாங்கள் என் கருத்து வச்சு போனோம்னு பேசி தீர்த்து போவோம், நம்ம வாங்க எல்லோரும் சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு சாப்பிட போவாங்க. இந்த சூழ்நிலையில் ஜெயிலில் தினேஷ் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. மாதம் மாதம் ரோஹினிகிட்ட வந்து நம்ம பணம் வாங்கிட்டு இருந்தோம். இந்த சூழ்நிலையில் ரோஹினி ஒருவேளை வந்து நம்மளுக்கு ஆள் வச்சு பண்ணி போல வந்து சிட்டியை அப்படி இப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை இல்லை, அவள் பண்ணியிருக்க மாட்டான், அவள் ஒரு வசதியான வீட்டில் வாழ்கிறான், அவளுக்கு நம்மளுக்கு மாதம் மாதம் பணம் கொடுத்துட்டு இருந்தான். இப்போ வந்து நம்ம ஜெயிலில் இருக்கிறதுனால நம்ம வரல வைக்கல நினச்சிட்ருக்கோம். நம்மளுக்கு அவன் மாதம் மாதம் செலவு தருவாள்ல, அதே செலவுக்கு நம்ம ஜாமீன் ரெடி பண்ணி எடுக்கட்டும். யாருமே நம்மளுக்கு பணம் கட்டி ஜாமீன் எடுக்க ஆள் இல்லாமல் தானே நம்ம ஜெயிலுக்குள்ளே கிடக்கிறோம். நம்ம பேசாமல் ரோஹினிக்கு லெட்டர் எழுதிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. உடனே ஜெயிலர்கிட்ட கேட்குறாங்க, சார் இந்த மாதிரி எனக்கு வேண்டிய உங்களுக்கு லெட்டர் எழுதணும் அப்படிங்கிறாங்க. உடனே உங்களுக்கு 3 லெட்டர் தரோம், நீங்கள் வேறு யாருக்கு வேணும்னாலும் எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் கொடுக்குறாங்க. பேனாவும் கொடுக்குறாங்க. ரோஹினிக்கு லெட்டர் எழுதாங்க. ரோஹினி அந்த மாதிரி தினேஷ், நான் வந்துட்டு என்ன காரணத்துக்கு ஜெயிலில் இருக்குன்னு எனக்கு தெரியல, தவிர்க்க முடியாத ஒரு காரணத்தில் நான் வந்து உள்ளே உட்காந்துருக்கேன். என்னை ஜாமீன் எடுக்க யாருமே முன் வர மாட்டாங்க, யாருமே இல்லை. எனக்கு உறவுன்னு சொன்னால் நீ தான். நீ வந்து அவ்வளவு சீட்டிங் பண்ணிவிட்டு ஒரு குடும்பத்தில் வந்து நீ வந்து சம்பவமாக வாழ்ந்துட்டுருக்க. நீ பெரிய மலேசியாக்காரி மாதிரியும், உனக்கு வந்து எது கல்யாணமே ஆகாத மாதிரியும், உனக்கு பிள்ளை பார்த்துட்டு நீ ஓரமாக விட்டுட்டு அங்கே பிள்ளை பார்க்காத மாதிரி இந்த வீட்டில் நீ உன் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்க. இதுக்கு மாதம் மாதம் நீ என்கிட்ட அதை நான் மறைக்கிறதுக்கு மாதம் மாதம் பணம் வந்துட்டு இருந்தேன். ஒரு மாதம் வேங்காமல் நான் ஜெயிலே உட்காந்துட்ருக்கேன். மாதம் கணக்கில் நான் ஜெயிலில் இருக்குன்னு அவசியம் இல்லை. என்னை சீக்கிரம் வந்து நீ ஜாமீன் எடுத்து வெளில கொண்டு வர. அப்படி கொண்டு வரல அப்படின்னு சொன்னால் நான் ரொம்ப நாள் இருந்து நீ கண்டிப்பாக விடுதலை பண்ணுவாங்க. அன்னைக்கு விடுதலை பண்ணது அன்றைக்கி உன் வாழ்க்கையை நான் காலி பண்ணி விட்டுருவேன். நீ வந்து என்னெல்லாம் திருநாள் வேலை பார்த்த, உங்கள் அத்தையை ஏமாற்றி எப்படி பார்லர் வச்ச, எப்படி பார்லரை விற்றுட்டு நீ வந்து சொந்த பார்லர் நடத்துகிற மாதிரி பில்டப் பண்ணுற. உன் சொந்த ஊரில் கோழிப்பாளையத்தில் உங்கள் அம்மாவும் இருக்கிறாங்க. அந்த வித்தியாவும் நீங்களும் எந்தெந்த பேங்கில் எப்படிலாம் கடவுனீங்க, வீடு வீடாக எப்படி பார்லர் மசாஜ் பண்ணிட்டு அலைஞ்சிங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நான் வந்து நேரில் சொல்ல வேண்டியிருக்கோம். நான் சொல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் என்னை உடனடியாக வந்து ஜெயிலில் பாரு, அப்படி பார்த்துட்டு ஒரு வாரத்துக்குள்ளே என்ன வந்து ஜாமீன் எடுக்க பாரு. அப்படி எடுக்கலை அப்படின்னு சொன்னால் நான் அடுத்த லெட்டரை வந்து எல்லாத்தையுமே எழுத வேண்டியிருக்கும். எனக்கு உன் புருஷன் அட்ரஸில் இருந்து உன் குழந்தை அட்ரஸில் இருந்து எல்லா அட்ரஸுமே தெரியும். அதுபோக உங்கள் பார்லர் உனக்கு எழுதுவேன். பார்லரில் நீ சம்பளத்தில் வேலை பார்த்துட்டு நீ ஓனர்னு சொல்லிட்டு சீட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து லெட்டர் எழுதுனேன் அப்படின்னா அவங்களும் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அதுபோக உங்கள் வாழ்க்கையும் பேரும் பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க தினேஷ் ரோஹினிக்கு. இந்த இப்படிலாம் இதெல்லாம் சொல்லி ஒரு லெட்டராக எழுதி வச்சிடுறாங்க தினேஷ். லெட்டரை ஜெயிலில் கொண்டு கொடுக்குறாங்க. இதை இந்த முகவரிக்கு போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. கொண்டாங்க நாங்களே அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்புகிறாங்க. நேராக போஸ்ட் ஆஃபீஸ் போகுது, சம்மந்தப்பட்ட போஸ்ட் ஆஃபீஸ் போகுது. அங்கே சரி நேரம் லீவ் ஆகிடுது. போஸ்ட் ஆஃபீஸில் லெட்டர் இருந்தது. இப்படியா இருக்கும்போது பாட்டிக்கு பிறந்தநாள் கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்கள, அந்த லெட்டரை கொண்டு வராரு போஸ்ட்மேன் கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி நாங்கள் ரோஹினிக்கு லெட்டர் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. ஜெயிலேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷம். எங்கள் ஜெயிலேருந்து ரோஹினிக்கு லெட்டர் வந்திருக்குங்க அப்படிங்கிறாங்க. அந்த சொந்தக்காரங்க ஒரு மாதிரி முடிக்காங்க.
இன்னும் விஜயா சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை, என் சம்மந்தி மலேசியாவில் ஜெயிலில் இருக்காங்க, அவங்க லெட்டர் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. விஜயா என்ன பேசிகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஏங்க உண்மையை தான் சொல்கிறேன், போஸ்ட்மேன் வந்து ரோஹிணிக்கு லெட்டர் கொண்டு வந்திருக்காங்க, அதை நானே கிழித்து போட்டு வாங்கிட்டேன். மலேசியாவில் இருக்காங்க சம்மந்தி ரோஹிணியோட அப்பா, அவங்க வந்துட்டு லெட்டர் அனுப்பியிருக்காங்க, அதுதான் வாங்கிட்டு வந்திருக்கேன் வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. இங்கே ரோஹிணி திருதுன்னு முடிக்காங்க. மலேசியாவிலேருந்து ஜெயிலிருந்து லெட்டர் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முடிக்காங்க. என்ன ரோஹிணி சந்தோஷமாகவே இல்லை அப்படிங்கிறாங்க ரோஹிணிகிட்ட விஜயா. இல்லை இன்பதச்சரத்தை லெட்டரை கொடுங்களேன் அப்படிங்கிறாங்க. இல்லை எல்லோரும் முன்னாடி படித்து சொல்லுமா, அப்போ தான் அவங்க அப்பாவோட கெப்பாசிட்டி என்னன்னு தெரியும். இங்கே அரமணம் பூ விற்கிறவங்களாம் ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்காங்க, அதுக்கு நம்ம வழி வைக்கக்கூடாது. நீ எவ்வளோ பெரிய கோடீஸ்வரி, சொத்து பத்து என்ன அப்படிங்கிறது எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கிராமத்துலேருந்துலாம் ஒரு கிராமத்துக்காரங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. என்னை வந்து அத்தை என்னெல்லாம் பேசுனாங்க, நான் எப்பேற்பட்ட மருமகளாக கொண்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ பேருக்கும் தெரியணும். இந்த பூக்காரி வந்து எவ்வளோ தரட்டிக்கிட்டு நீ எவ்வளோ உயரமான இடத்துல இருக்கணும்னு அவங்களுக்கும் புரியணும். அதனால் நீ கண்டிப்பாக வந்துட்டு இந்த லெட்டரை படிமா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, விஜயா அவங்க அப்பா கையில் லெட்டர் அனுப்பியிருக்காங்க, அதை ரோஹிணிக்கு அனுப்பியிருக்காங்க, அது பர்சனல் இருக்கும், அதனால் அந்த பிள்ளை ரூம் போய் படிச்சுக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி கூப்பிட்றாங்க, விஜயா பாரு, அவங்க அப்பா ஜெயிலில் எந்த நிலைமையில ஊரில் இருக்காரு போல நம்மளுக்கு தெரியாது, அதனால் வந்து அவர் அனுப்பின லெட்டரை அவள் தனியாக பிடிக்க தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி அப்பா என்ன எழுதிக்கிறாரு பிடிச்சி படி, நானும் கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. டேய் படித்த அறிவாளி, ஏன் உனக்கும் சேர்த்தான்னு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து பார்க்குறேன், மலேசியா ஜெயிலேருந்து லெட்டர் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் வாங்க போகிறாங்க. ரோஹிணி எங்கள் அப்பா அனுப்பின லெட்டர் நீங்கள் எதுக்கு பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. உண்மையிலே இது மலேசியாவில் தான் வந்திருக்கான்னு பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி திரும்பி பார்க்குறாங்க, இது இந்தியாவுக்குள்ளே இருந்தால் வந்திருக்கு, அது லோக்கல் ஜெயிலில் இருந்தால் வந்திருக்கு. பார்க்குறாங்க, ஃப்ரம் பார்க்குறாங்க, தினேஷ் அனுப்பிடுறாங்க, தினேஷ்லாம் அனுப்பிடுறான்னு சொல்லிட்டு லெட்டர் அப்படி கையில் வச்சு அப்படி நசிக்கிறாங்க. நேராக ரூமுக்குள்ளே போகிறாங்க, கதை உடைச்சிடுறாங்க. பாட்டி இது வந்து மலேசியாவிலேருந்து அனுப்புன மாதிரி இல்லை, இந்த பிள்ளை பில்டப் பண்ணுது, ஒரு வேளை இந்த பிள்ளையே லெட்டர் எழுதி அனுப்பியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. டேய் முத்து விடுறா, ஐயா அப்பா அனுப்பல உனக்கு என்ன வந்துட்டு அப்படிங்கிறாங்க. சரி தான் பட் நம்ம பிறந்தநாள் கொண்டாடும் அப்படின்னு சொல்லிட்டு பிறந்தநாள் வந்தவங்க எல்லாருமே நல்லா உபசரிக்கிறாங்க. உடனே சுருதி அம்மா சொல்கிறாங்க, சம்மந்தி நான் கிளம்புற ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நான் வந்து கேரளா வரைக்கும் போனால் அங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படிங்கிறாங்க. சம்மந்தி இன்னும் தானே பார்ட்டியே இருக்குது, நீங்கள் கிளம்புறேன்னு சொல்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை சம்மந்தி எனக்கு அங்கே வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. சுருதி சொல்கிறாங்க, எங்கள் அம்மா போட்டோம், அவங்க இருந்தாங்கன்னா ஏதாவது வகையில் காயப்படுத்திட்டு தான் இருப்பாங்க ஆண்டி அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படி இருக்கு, உங்கள் அம்மாவை தான் நீ முக்கியத்துவம் கொடுக்கணும், இந்த வீட்டில் இருக்கவங்க கூட உங்கள் அம்மா தான் பெருசு, வந்திருக்க வரலையும் உங்கள் அம்மா தான் வசதியானவங்க, அதை புரிஞ்சுக்க அம்மா அப்படிங்கிறாங்க. ஆண்டி நீங்கள் என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, மீனா மனசை தான் கஷ்டப்படுத்தீங்கன்னு சொன்னால் என்ன உயர்த்தியும் அவங்களை தாழ்த்தியும் நீங்கள் மறுபடியும் பேசிகிட்டு இருக்கீங்க, அப்படி செய்யாதீங்க, உங்களுக்கு 3 மருமக, நான் வந்து கடைக்குட்டி மருமக, அதுதான் அவ்வளோதான், இதில் வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா எனக்கு நீனும் ரோஹிணி தான் வசதி, இந்த பூக்காரி என்றைக்குமே ஏற்றுக்கிட கொடுக்கல அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் என்றைக்குமே ஏற்றுக்கிற மாதிரி எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா உடனே முத்து சொல்கிறாரு, நீலாம் கவலைப்படாத, நல்லவங்க யாராவது வந்து உன்னை ஏற்றுக்கலன்னா வருத்தப்படலாம், அவங்க எப்படிப்பட்டவங்க உனக்கே தெரியும் அப்படின்ட்டு, நான் என்னடா எப்படிப்பட்டவங்க என்னடா எப்படி சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. விஜயா இந்த ஊருட்டல் மட்டும்லாம் வந்து நான் இருக்கும்போது என் பேரை நீ பேத்திட்டு வச்சுட்டு இருக்காத, பிறகு நான் கோவப்பட்டேன் அப்படின்னா நீ தாங்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. விஜயா இதெல்லாம் உனக்கு தேவையா, பேங்கி கட்டிகிட்டு இருக்கேன் தான் அப்படி அப்படிங்கிறாங்க. ரோஹிணி ரூமுக்குள்ளே போய் லெட்டரை பிரித்து பார்க்குறாங்க. தினேஷ் நடந்ததுலாம் எழுதியிருக்காரு. இதை பார்த்து அப்படியே கண்ணீர் விடுதாங்க. அவன் லெட்டர் எழுதுறதுக்கு ஆகிட்டானே, இங்கேருந்து ஜெயிலுக்கு போனால் அதோட அவன் கதை முடிஞ்சது நினைஞ்சா லெட்டர் போட்டுட்ருக்கான். ஒரு வேளை நம்ம அவனுக்கு ஜாமீன் எடுக்கலைன்னா ஜெயிலேருந்து வெளில வந்து எல்லா கதையும் சொல்லிடணும், சீக்கிரம் அவனை ஜாமீன் எடுக்க பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்கே முத்துக்கு ரொம்பவே யோசனையாக இருக்குது. இந்த மாதிரி அந்த பிள்ளைக்கு உண்மையிலே மலேசியாவிலேருந்து லெட்டர் வந்துருக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் மீனா கேட்குறாங்க, ஏங்க ரொம்ப யோசனையாக இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, மலேசியாவிலேருந்து லெட்டர் வந்த மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது, ஆனால் மலேசியா ஜெயிலேருந்து வந்த மாதிரி இல்லை நீ மீனா அப்படிங்கிறாங்க. எங்கள் அது நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, நம்மளை ரொம்ப மட்டத்தட்டி அம்மா பேசுகிறாங்க, அந்த பிள்ளை யார் என்ன அவங்களுக்கு வெளிச்சதுக்கு நம்ம கொண்டோம்னு வச்சுக்கோங்க, அம்மாவோட முகத்திலேயே அந்த ரோஹினியோட முகத்திலேயே கிழிச்சு அம்மா முகத்தில் பெரிய பூசின மாதிரி ஆயிடும். அதனால் கண்டிப்பாக அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்கணும், அந்த பொண்ணு அந்த லெட்டரை எங்கே கொண்டு வைக்கணும் பாரு அப்படிங்கிறாங்க. எங்கள் கதை அடைச்சிருக்காங்க, அதுபோக அவங்க கதை அவங்க மூலமே நம்ம பார்க்க அநாகரிகங்க அப்படிங்கிறாங்க. இந்த விஷயத்தில் அநாகரிகம் நம்ம பார்க்கக்கூடாது, எவிடன்ஸை தான் நம்ம எடுத்தாகணும் அப்படிங்கிறாங்க. எங்கள் அவங்க கதை அடைச்சி எங்கே வைக்க போகிறாங்க எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க.
ரோகிணியை உடனே பாட்டிக்கு சவுண்ட் விடுறாங்க. ரோகிணி இல்லவா அப்படிங்கிறாங்க. உடனே டைரியில் வச்சுட்டு அவசரம் வர்றாங்க. என்ன பாட்டி அப்படிங்கிறாங்க. எல்லோரும் சாப்பிட உட்காந்துட்டாங்க, நீங்கள் சாப்பிட அழக்கூடாது அப்படிங்கிறாங்க. சரி பாட்டி அப்படின்னு சாப்பிட்றாங்க. ரோகிணி முகம் படுமையாக வேர்த்துருக்கு. உடனே உங்கள் அப்பா என்னம்மா எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. உடனே ரோகிணியால் ஒரு பதிலும் சொல்ல முடியல. உடனே முத்து சொல்கிறாரு, அவங்க அப்பா லெட்டர் எழுதியிருந்தா தான் அந்த பொண்ணு சொல்லுவாங்க, அப்பா எழுதலை அதனால் அந்த பிள்ளையால் சொல்ல முடியல அப்படிங்கிறாங்க. டே எல்லாம் தெரிஞ்சவங்க பேசாடா அப்படிங்கிறாங்க விஜயா. என்னம்மா அவங்க அப்பா சொல்லியிருக்காரு அப்படிங்கிறாங்க. கூடி சீக்கிரம் நான் ஜெயில் விட்டு வெளில வந்துடுவேன், நீ கவலைப்படாத, நான் வந்து நேரில் பார்க்குறேன், உனக்கு என்ன செய்யணுமோ செய்கிறேன், உன் மாப்பிள்ளைக்கும் நான் என்ன பண்ணணுமோ தொழில் பண்ணணுமோ அதுக்கு என்ன பண்ணணும் உதவி நான் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறாங்க. விஜயா ரொம்பவே செய்கிறாங்க. மனோஜை பார்த்துட்டே பார்த்துக்கடா இன்னுமே அது ஒழுங்காக முன்னேறு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை காமிக்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லி மண்டையாட்டுறாங்க. முதல்ல அவள் காலத்தில் போட வேண்டிய செயினை மாற்றி விட்டுறாங்க, நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. சிக்னலில் இவங்க 2 பேரும் பேசுகிறத முத்து பார்க்குறாரு. 2 பேரும் ஏதோ ஒரு திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க, திருட்டுத்தனம் பண்ணிட்டு தான் அந்த நகையை வந்து காலி பண்ணியிருக்கீங்க, அதுக்கு போல் அந்த கவர்னி நகையை வாங்கி வச்சுருக்கீங்க, மீனா சொல்கிற மாதிரி அந்த காலகட்டம் மட்டும் முடியட்டும் அப்புறம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு நினைக்காங்க. எல்லோரும் சாப்பிட முடிச்சோன்னா எல்லோரும் அவங்க வீட்டுக்கு போயிடான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்புறம் மீனா அம்மா, மீனா தங்கச்சி, மீனா தம்பிகிட்ட பாட்டி வந்து பழங்கள் நிறைய கொடுத்து விடுதாங்க. போங்க போங்க, இந்த மாதிரி பழங்கள்லாம் வந்து நீங்கள் வாங்கி சாப்பிட முடியும், இப்படி இலவசமாக கிடைச்சா தானே முடியும் அப்படின்ட்டு இருக்காங்க விஜயா. உடனே பாட்டி சொல்கிறாங்க, ஏ விஜயா அவன் வாயை வச்சுக்கிட்டு சும்மையே இருக்க மாட்டேன், கலந்து எடுத்துகிட்டு வாயில் ஒரு விட்டோம்னா அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா தான் உனக்கு லாய்க்கு, எது நினைக்காதவங்க நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கை எடுத்து கும்பிட்றாங்க. சந்திரா, சீதா, சத்யா அவங்ககிட்ட பார்த்து போயிடுறாங்க. மீனா நினைக்கிறாங்க, இந்த அத்தை வந்து ஒவ்வொரு வாட்டியும் என் குடும்பத்துலேருந்து வரவங்கள கஷ்டப்படுத்திட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீ மீனாட்டு போகிறாரு வந்து என் மீனா கொலைப்பட்டுருக்கேன், பாட்டி ஃபங்க்ஷனில் அவங்க அம்மா வந்து ரொம்ப அசிங்கப்படுத்தாங்க எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. அதை நினச்சி ஃபீல் பண்ணலைங்க, எங்களுக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லாதனால பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா. இல்லையா நான் கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அதை விடுங்க, எங்களுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் பழகிடுச்சு, ஆனால் வந்து உங்கள் அம்மா மாறவே மாட்டேங்க, அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் ஒரு மருமகளாக ஒரு மாமியாருக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனை வேலையும் செய்கிறேன், ஆனால் எந்த வேலையுமே செய்யாத, எந்த உசரியுமே பண்ணாத அந்த ரோகிணியும் சுற்றியும் பெரிய அளவில் உசரமாக இருந்தாங்க. காரணம் அவங்கள்ட்ட பணம் இருக்குது, என்கிட்ட பணம் இல்லை, அதனால் அவங்க அம்மா மரியாதை கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க. மீனாட்ட சொல்கிறாங்க வந்து, கண்டிப்பாக ஒரு நாள் நான் பணம் சம்பாதிக்கணும், ஏன் பணம் பணம் தான். அன்னைக்கு எங்கள் அம்மா வந்து உன்னையே தான் பெரிய மருமகா, என் மருமகனா அது மீனா தான் சொல்லுதுமா, நம்ம எப்போ மாறு அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சிரிக்கிறாங்க. எங்கள் அது நடக்குமோ நடக்கலையோ, ஆனால் வந்து நீங்கள் சொல்லுது எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி மீனா கவலைப்படாத, பாட்டிகிட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பாட்டி அப்படிங்கிறாங்க, பேரண்டி என் பிறந்தனால ரொம்ப தடப்படலாம் நீங்கள் பண்ணிட்டீங்க எல்லோரும் பண்ணிட்டீங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. பாட்டி நீங்கள் கூட வந்து எங்களுக்கு பரிசு கொடுப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல, நாங்கள் தான் வந்து உங்களுக்கு கிஃப்ட்டு வந்து கம்மியான விலையில் தந்தோம், ஆனால் எல்லாருமே விலை போட்டு தந்தாங்க அப்படிங்கிறாங்க. டே பண மதிப்பு என்னடா பண மதிப்பு, உங்கள் உண்மையான அன்புக்கு முன்னாடி வந்து எல்லாமே தோற்று போகும். மீனாவும் நீனும் வந்து என் மேலே அளவு கடந்து அன்பு வச்சுருக்கீங்க, இந்த குடும்பத்து மேலே வச்சுருக்கீங்க, அதுக்கு தான் அந்த பரிசை மீனாவை கொடுத்தேன், வேறு ஒன்றும் கிடையாது அப்படி அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை ரோகிணி ரூம் திறந்துருக்கு. அந்த டைரியில் உள்ள லெட்ரு பறந்து வருது. பறந்துறவங்க கொடுத்து அதை எடுத்துடுறாரு. இதை வந்து யாருமே பார்க்கல, லெட்ரு பறந்தது யாரும் பார்க்கல, லெட்ரு எடுத்ததும் பார்க்கல. முத்து எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிறாரு. சரி அவங்க அப்பா அனுப்புனதாக சொல்கிறான், என்னதான் இருக்குன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நேரம் எடுத்துகிட்டு போய் மொட்டை மாடியில் போய் பார்க்குறாரு. அந்த லெட்டரில் வந்து இத்தனை சொல்லுங்க, அத்தனை சம்பவங்களும் அதில் இருக்குது. இதை பார்த்த மக்கள் ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. ஷாக் பண்ணி இவ்வளோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ தில்லாலங்கடி வேலை பண்ணிட்டு தான் நீ வந்து நடிச்சிட்டு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு சரி ரைட்டு இன்றைக்கி கேட்கக்கூடாது, பாட்டி இருக்காங்க, பாட்டி போட்டோம் அதுக்கப்புறம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனா கொஞ்சம் மொட்டை மாடி வரைக்கும் பையன் அப்படிங்கிறாங்க. ஏங்க அப்படிங்கிறாங்க. கொஞ்சமா அப்படிங்கிறாங்க. அதை போகிறாங்க. இந்த லெட்டரை படி அப்படிங்கிறாங்க. லெட்டரை படித்தோன்னே மீனா ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. என்னங்க இந்த பொண்ணு இவ்வளோ தில்லாலங்கடி வேலை பார்த்து வச்சுருக்கு அப்படிங்கிறாங்க. நான் தான் சொன்னேனே மீனா, இந்த பொண்ணு வந்து சரியான ஃப்ராடு, பக்கா ஃப்ராடு, இது வந்து ஃப்ராடுத்தனம் தான் பண்ணிட்டு அலையுது, இது எதுவுமே உண்மை கிடையாதுன்னு நான் சொன்னேன், நீங்கள் தான் வந்து நான் நினைக்கிற தப்பு அப்படி இப்படின்னு சொன்னீங்க எல்லாருமே. இப்போ பாரு எவ்வளோ பெரிய ஃப்ராடுத்தனம் பண்ணியிருப்பாரு. இந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி புள்ள இருக்குது. அன்றைக்கி குமரிப்பாளையத்தை நாங்கள் தேடி போகும்போது கூட யாரும் தெரியலன்னு சொன்னாங்க. உண்மையிலே அவங்க அம்மா தான் இருக்காங்களாம், ஒரு பையன் இருக்கானா, சொந்த பார்லர் கிடையாது, அங்கே வேலை தான் பார்க்க, நான் சொந்த பார்லர்னு சொல்லுது. மலேசியாவே கிடையாது, எனக்கு மலேசியான்னு சொல்லுது. நம்ம அம்மாவை வச்சு தான் அந்த பார்லரே வச்சுருக்கு. ஆனால் அவங்க அப்பா வந்து
30 லட்ச ரூபா அனுப்புனார் போனார் அப்படியாக்கும் இப்படியாக்குங்காங்க. அப்போ அதுலேயும் எந்த ஒரு ஃப்ராடு இருக்குல்ல, எல்லாமே ஃப்ராடு தானே. எங்கள் அண்ணன் ஒரு ஃப்ராடு, இவ ஒரு ஃப்ராடு. இவங்க ஃப்ராடு தனத்துக்கெலாம் எங்கள் அம்மா ஒரு சப்போர்ட்டு. இவ்வளோ பெரிய பணக்காரி அப்படி இப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா பில்டப் பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக மீனா பாட்டி என் பாட்டி போனோன்னா கண்டிப்பாக சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் இந்தளவுக்கு பொறுமையாக இருக்கே ரொம்ப சந்தோஷங்க. இந்த லெட்டர் கிடச்சதுக்கு நீங்கள் வந்து பழைய முத்துவாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது சண்டை போட்டிருப்பீங்க. ஆனால் என் சொல்லுக்கு மரியாதை கொடுத்து நீங்கள் அமைதியாக இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு ஒரு உருவத்தை நேரில் பார்த்துருக்கோம், தவிர்த்து அன்பான அவங்க என்னை காட்டினதில்லை. தாயின்னா பாட்டி தான் பார்த்துருக்கேன். அதுக்கு அடுத்தாப்புல தாய்க்கு தாயாக பாட்டிக்கு பாட்டியாக இருந்து என்னை பார்த்துக்கிறது நீ தான். உன் மேலே நான் வந்து சத்தியம் பண்ணியிருக்கணும், நான் எப்படியுமே அதை மீற முடியும், உனக்கு ஏதாவது ஆகிட்டு என்னால் தாக்க முடியுமா அப்படிங்கிறாங்க. எங்கள் கல்யாணம் பண்ணி போச்சுல இன்றைக்கி உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி வந்து எனக்கு ஏதாவது ஆகிட்டுனா நீங்கள் வந்து ஏதாவது பண்ணிக்குற மாதிரி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், உண்மையிலே உனக்கு ஒன்று எனக்கு இதை தாங்க முடியாது. பாரு, இந்த லெட்டரை வந்து நான் வந்து ஆதாரத்தை காமிக்கும் போது எங்கள் அம்மாவால் தாங்கவே முடியாது. அதுபோக தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுதாங்க, ரோகிணி பெரிய பணக்காரி, மலேசியாலே பெரிய பணக்காரின்னு சொல்லிட்டு. அப்பா ஜெயிலில் இருக்கிறது கூட அது பெருமையாக நினைக்காங்க எங்கள் அம்மா. காரணம் அவங்க வெளில வந்தோன்னா பெரிய அளவில் பணம் வந்துடும், அது மனோஜுக்கு வந்துடும், மனோஜுக்கு சொத்து வந்துட்டுனா அந்த சொத்தை அனுபவிக்கப்படுறது நான் தானே அப்படின்னு சொல்லி மாதிரி நினச்சிட்ருக்காங்க. இது ரோகிணிக்கு 5 காசு கிடையாது, அது ஒரு தர டிக்கெட்டு அப்படின்னு தெரிய வந்துச்சு அப்படின்னா மனோஜ் ஃபீல் பண்ணுறோன்னா ஃபீல் பண்ணலையோ எங்கள் அம்மா ஃபீல் பண்ணுவாங்க. அது போக அவங்க சீனியம் முடிஞ்சிடும். அது போக நான் அந்த உண்மையை சொல்லும் போது நீ பக்கத்தில் கண்டிப்பாக தண்ணி ஏதோ வச்சுக்கணும். எங்கள் அப்பா நெஞ்சு பிடிச்ச மாதிரி எங்கள் அம்மா நெஞ்சு பிடிக்க அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் நடந்துருமா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா மனோஜை தான் வந்து பெரிய அளவில் வரணும் வைக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா பேசுவாங்க. அவனுக்கு பார்த்த பொண்ணு சாதாரண ஆள் கிடையாது, பெரிய பணக்காரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் பில்டப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுகிட்ட ஒன்றும் கிடையாது, அந்த பொண்ணு ஏழை, அது இந்தியாவை சேர்ந்த பொண்ணு தான், அதுக்கு யாருமே கல்யாணம் முடிஞ்சு பிள்ளை இருக்குது, அது கிராமத்தில் குமரிபாளையத்தில் இருக்குது, இருக்க வீடு கூட சொந்த வீடு கிடையாதுன்னு தெரிஞ்சிச்சோ எங்கள் அம்மா அந்த பிள்ளையை வாழவே விடாது. அதுபோக அந்த பிள்ளை வாழணும் அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பத்தில் நம்ம 2 பேரும் சப்போர்ட் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த வீட்டில் அந்த பிள்ளை இருக்க முடியும். நம்ம சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக பாட்டி அப்பாவும் சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம மனோஜ் கண்டிப்பாக வந்து பணம் இல்லைன்னு தெரிஞ்சு எனக்கு வேண்டாம், அன்னைக்கு 4 பூசை கொடுத்து நம்ம தான் அந்த பிள்ளையை சேர்த்து வைக்கணும் அப்படி ஒரு நம்ம தான் இருக்கும். ஆனால் இவ்வளோ திருட்டுத்தனமும் பண்ணிட்டு அந்த பிள்ளை ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்காதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. மீனா சொல்கிறாங்க, எங்கள் அந்த பிள்ளை வந்து கஷ்டப்பட்ட பிள்ளை தானே அந்த லெட்டர் வச்சு பார்க்கும்போது அப்படிங்கிறாங்க. 100% நம்மளுக்கு கிடைச்ச ஆதாரத்தை வச்சு அந்த பிள்ளை வந்து கஷ்டப்பட்ட பிள்ளை தான், அதில் என்ன சந்தேகம் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, இவ்வளோ கஷ்டப்பட்ட பிள்ளை கண்டிப்பாக சமையல் வேலை எல்லாம் தெரிஞ்சிருக்கும், குடும்பத்தினோட என்ன கஷ்ட நஷ்டம்லாம் புரிஞ்சிருக்கும். ஆனால் ஏங்க பெரிய பணக்கார மாதிரி பில்டப் பண்ணுது, மனசை அடுத்தவங்க மனசெலாம் கஷ்டப்படுத்துது அப்படிங்கிறாங்க. ஓவராக தான் மீனா. இதை வந்து கரெக்டான வைத்தியம் பண்ண தெளிவாயிடும். பண்ணுத வைத்தியத்தில் வந்து அந்த பொண்ணை வந்து இன்னும் வாழ்நாள்லேயே தும்பல் பண்ணாது பாரு அப்படிங்கிறாங்க. ரொம்ப ஓவராக பண்ணிடாதீங்க, எந்த முடிவுனாலும் மாமாவோடைய உடல்நலனை கருத்து கொண்டு நீங்கள் செய்யுங்க அப்படிங்கிறாங்க. நீ சொன்னதுக்கும் அப்பா மனநிலைக்கு தான் அப்படின்னா நான் ரொம்ப பொறுமையாக இருக்கேன். இல்லை அப்படின்னா அந்த முத்து எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி உனக்கே தெரியும் அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியுதுங்க, ஆனால் இன்றைக்கி கிழமையில் பாட்டி இருக்காங்க, ஒரு சில சொந்தக்காரங்க வீட்லேயும் தங்கியிருக்காங்க. நீங்கள் இப்போ ஏதாவது பேச போனால் இது மாதிரி வேறு மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறாங்க. அதனால தான் மெயினாக ஒன்று கூப்பிட்டு வந்து மொட்டை மாடலில் பேசிகிட்டு இருக்கேன். பழைய முத்து இப்படி செஞ்சுருக்க மாட்டோம்ல, இப்போ புது முத்து, உனக்கு பிடித்தமான முத்து அப்படிங்கும்போது நான் வந்து எல்லாத்தையும் அனுசரித்து தான் பண்ணிகிட்ருக்கேங்கண்ணா. நான் வந்து அப்படி பண்ண மாட்டேன். பாட்டி ஊருக்கு போன பிறகு இதை பையை கேட்டுக்கலாம், இந்த ஆதாரத்தை நீ பத்திரமா வை அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் நேராக பீரோவில் வைக்கிறாங்க. நீ ரூமுக்கு வராங்க, அந்த டைரியை பார்க்காங்க, அந்த லெட்டரை காணலன்னு ரூம் போன தேடி அலையுதாங்க. கதவு அந்த ரூம் கதவு திறந்துருக்கு. இதை வந்து காலில் இருந்தே வந்து பார்க்குறாரு. பயங்கரமாக தேடி அலைகிறாங்க. லெட்டர் எங்கே போச்சுன்னு தெரியலையே, யார் கையில் கிடைக்குன்னு தெரியலையே, ஒருவேளை மனோஜ் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு வராரு. ஆகா, மனோஜ் தான் எடுத்தா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க அப்படின்னு, என்ன ரோகிணி இப்படி பண்ணி வச்சுருக்க அப்படின்னு இருக்காங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. சாக்ஸை நீ மாற்றுருக்க, சாக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாங்க அவசரத்துக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு என்னமோ எதை நினச்சி சாக்ஸ் மாதிரி இப்படி கத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ மனோஜ்ட்டு இந்த லெட்டர் போல போய் யார் கற்றுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் காலுக்கு வராங்க. விஜய் அவங்க போய் கடப்பில் உட்காந்துருக்காங்க. ஒரு ஆன்ட்டி எடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஆன்ட்டி அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. ஒரு ஆன்ட்டி தான் அடிச்சாங்க, சாரி ஆன்ட்டி அப்படிங்கிறாங்க. நீ எதுக்கு சாரி கேட்கல, எங்கள் அத்தை தான் என்ன படாப்படுத்திட்டு இருக்காங்க,
அவங்க எப்போ வீட்டுக்கு கிளம்பாம தான் வந்துட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க. பணத்தையும் எடுக்கல போலையா அப்படின்னு சொல்லிட்டு முத்து பார்க்குறாங்க. முத்து பார்க்குறாரு. திருட்டு வேலை பார்த்துட்டு யார் அந்த லெட்டர் எடுத்தா இப்படி போச்சு, நீங்கள் தான் தேடிக்கிட்டு இருக்கு எனக்கு தெரியுது. பாட்டி மட்டும் ஊருக்கு போட்டோம், நம்ம சொந்தக்காரங்க அவங்க வீட்டுக்கு போட்டோம், அதுக்கப்புறம் நீ ஆட்டோமேட்டிக்காக நீ உன் வீட்டுக்கு போயிருப்பாரு அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை மீனா கண்ணை காமிக்கிறாங்க. எங்க தயவு செய்து எதுவும் கேட்டுறாங்க அப்படிங்கிறாங்க. மீனா கேட்கவே மாட்டேன், கொலக்கூடாது அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை வராங்க. டே முத்து, ஃபங்க்ஷனில் ஒன்றால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறாங்க. எப்பா என்னால் எந்த பிரச்சனை வரப்போகுது, பாட்டி வந்து 80வது பிறந்தநாளை கொண்டாடுறாங்க, நீங்கள் மனநிறைவாக இருக்கணும்னா நான் பொறுமையாக இருந்தால் தானப்பா முடியும் அப்படிங்கிறாங்க. டேய் இப்படியே நீ பொறுமையாக இருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. அவங்க நான் தான் சொல்லிகிட்டு இருக்கேன் வச்சுட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. மாடியில் நாங்கள் சீக்கிரம் வீடு கட்டணும் அப்படிங்கிறாங்க. இப்போ வேற ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க விஜயா. இப்போ சூழ்நிலை பாட்டி வராங்க. டேய் முத்து, நான் பணம் வந்து நீங்கள் ஏன்டா ரூம் கட்டக்கூடாது, நீங்கள் நான் வந்து அந்நியமாடா அப்படின்ட்டு இருக்காங்க. இல்லை பாட்டி, என் பொண்டாட்டி வந்து சபதம் போட்டிருக்கான், நான் உழைச்சி தான் இந்த மேலே உள்ள ரூம் எடுக்கணும்னு சொல்லிட்டு, அதனால் என் பொண்டாட்டி சபதத்தில் எனக்கு பங்கு இருக்குது பாட்டி, கண்டிப்பாக வந்து நான் ரூம் கட்டுவேன், ஆனால் என் உழைப்பிலே தான் கட்டுவேன் அப்படிங்கிறாங்க. என் பேரன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது முத்து, நீ கண்டிப்பாக சீக்கிரம் வீடு கட்டு, ஆனால் உன்னை வந்து கிராமத்து வீடு உனக்கு தான், கவலைப்படாத, அங்கே உனக்கு ஒரு வீடு இருக்குது அப்படிங்கிறாங்க. இதை பார்த்தவங்க அண்ணாமலை சிரிக்கிறாங்க. உன்னை விஜயா சொல்கிறாங்க, இது என்ன எந்த விதத்தில் நியாயம், வீடுனா எல்லாருக்கும் முதல்ல நீங்கள் கொடுக்கணும், நீங்கள் வந்து என்ன முத்துக்கு மட்டும் கொடுப்பேன்னு சொல்கிறீங்க, அப்போ அந்த வீட்டில் மொத்த வாரிசுலாம் வாரிசு இல்லையா அப்படிங்கிறாங்க. விஜயா, என் மனசுக்கு கொடுக்குற மாதிரி உள்ள பிள்ளைக்கு வந்து நான் வந்து பரிசு கொடுக்கணும்னு சொன்னேன், கொடுத்துட்டேன் நமக்கு. அதே மாதிரி இந்த வீட்டில் யார் முதல்ல வாரிசை சொல்லுவாங்களோ அவங்களுக்கு நான் பரிசு தரேன்னு சொல்லியிருக்கேன், அது நான் கொடுக்க போகிறேன். இப்போ முத்துக்கு நீ வீடு இல்லை ரொம்ப இல்லை அப்படின்னு சொல்லையில், நாளைக்கு இந்த வீட்டில் பங்கு இல்லை வெளில போகணும்னு சொல்லுவோம், அவனுக்கு வீடு வேண்டாமா, அதனால தான் அந்த கிராமத்தில் வீட்டை முத்து பேரில் மீனா பேர் எழுதி வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு கூட கொஞ்சம் ரொம்பவே ஷாக்காக இருக்குது. அத்தை, நீங்கள் ஒருதலை பட்சமாக தான் பண்ணுறீங்க, அந்த முத்துக்கு மீனாக மட்டும் தான் பண்ணுறீங்க, ஏன் இந்த மனோஜ் ரவின்னு செய்ய மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. நீ தானம்மா சொல்கிற, பெரிய பணக்கார வீட்டில் பொண்ணு கட்டியிருக்கான், நம்ம வீட்டில் இருக்க பணம்லாம் பெரிய பணம் கிடையாது, ரொம்ப பெரிய கோடிச்சாருங்க, அவங்க இன்றைக்கி சம்பளம் போட்டு பிறட்டுவாங்க உருட்டுவாங்க, என் பேரனுக்கு அந்தளவுக்கு நான் செய்ய முடியாட்டிலும் கூட என்கிட்ட என்ன இருக்கோ அதை நான் செய்யணும்ல, அதான் என் வீடு அம்பேர் எழுதி வச்சுருக்கேன், நான் விவசாயம் எல்லாத்தையும் அப்படி பண்ணலை, எல்லோரும் பாட்டு போட்டு இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என் பேரவை ஒரு 3 பேர்லேருந்து எழுதி வைக்க போகிறேன். அதுபோக நான் சுயமாக சம்பாதிச்ச சொத்தை தான் யாருக்கு குழந்தை முதல்ல பிறப்போது அவங்களுக்கு கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த விவசாயம் வேணும், யாருக்கு வேணும், இந்த காலத்தில் யார் விவசாயம் பார்க்க போகிறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விஜயா பேசுகிறாங்க. மனோஜ் வராது, அதான் சொல்லுங்கம்மா அப்படிங்கிறாங்க. டேய், விவசாயம் பார்க்கலன்னா மண்ணை தாண்டனே எழுதி தரணும், இன்றைக்கி நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னா விவசாயிகள் வந்து கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்சி ஒரு பொருளை உருவாக்கணும், அதை வாங்கி சாப்பிட முடியுமா அப்படிங்கிறாங்க. டேய், அதுக்கு கடா பண்ணணும், நம்ம லட்சம் பணம் இருந்துச்சுருந்தா என்னென்ன வாங்கிக்கலாம்டா அப்படிங்கிறாங்க. டேய், முட்டாள் மாதிரி பேசாத, நீ எத்தனை லட்சம் எத்தனை கோடி இருந்தாலும் பணத்தை தின்னு முடியுமாடா, பொருளை தானே சாப்பிட முடியும், அதை உற்பத்தி பண்ணுறது விவசாயிகள் தானே, அந்த விவசாயத்தை குறைச்சி பேசினா மூஞ்சை திருப்பி விட்டுரும் அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லுடா முத்து, விவசாயிகளை குறை பேசுகிறோம் மனுஷனாகவே இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. டேய், நானும் விவசாயம் தான்டா, அதுக்கப்புறம் தான் டிரைவர்டா அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, உன்னால் விவசாயம் பண்ண முடியும், டிரைவர் தொழில் பண்ண முடியும், அதை தாண்டி என்ன மாதிரி பிஸ்னஸ் தான் பண்ண முடியுமா, இல்லை என்ன தான் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. டேய் இருடா, உனக்கு 2 நாள் உனக்கு கெடுடா அப்படிங்கிறாங்க. என்னடா 2 நாள் கெடு அப்படிங்கிறாங்க. இது 2 நாள் கழிச்சு நீ என்ன நிலைமைக்கு ஆளாகுதுன்னு அப்போ தெரியும் அப்படிங்கிறாங்க. மீனா உடனே இவருக்கு கோபப்படக்கூடாதுன்னு கொஞ்சம் வாங்க, கொஞ்சம் வெளில போயிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. எதுக்கு அப்படிங்கிறாங்க. கேட்டால் தான் வருவீங்களா அப்படிங்கிறாங்க. சரி வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே காரில் கூப்பிட்டு போகிறாங்க. எங்கே மீனா போகிறான்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. இல்லைங்க போட்டோம் அப்படிங்கிறாங்க. ரொம்ப தூரம் போகுது, இன்னும் கொஞ்சம் போட்டோம் அப்படிங்கிறாங்க. இங்கே மீனா போகிறான்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. நேஷனல் ஹைவேலே போகணும் அப்படிங்கிற ஹைவேலே போகுது. ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஒன்று பாட்டு அப்படின்னு பாட்டுதாங்க. ரவி ரெஸ்டாரண்ட்டுக்கு எதுக்கு வந்தேன் அப்படிங்கிறாங்க. இல்லை ரவி வீட்டில் இருக்கான், அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து உணவு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, நீங்கள் வந்து பார்ட்டி ஃபங்க்ஷனில் ஆடினீங்க உடனீங்க வச்சிங்க, ஆனால் ஒழுங்கா சாப்பிடாம உங்களுக்கு ப்ரெஷர் கோவம் அதிகமாகும், உங்கள் ப்ரெஷரில் வந்து வீட்டில் நடக்கிற நிலைமை உண்மையை வந்து சொல்லி நீங்கள் சத்தம் போட்டக்கூடாது, நீங்கள் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. என்ன கண்ட்ரோல் பண்ணுதியோ அப்படிங்கிறாங்க. கண்ட்ரோல் பண்ணலைங்க, நம்மளால் வந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, பாட்டி மனசும் கஷ்டப்படும், உங்கள் அப்பா மனசும் கஷ்டப்படும், அது எதுக்குங்க சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. மீனா உனக்கு பிரியாணி பிடிக்கணும் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. உடனே ரவி என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து பேசுகிறாங்க. உண்மையில ரவி சூப்பர் பையனை, நீங்கள் அன்றைக்கி வந்து கடையில் கோவப்பட்டீங்க, ரொம்ப ஃபீல் பண்ணாமல் இப்போ நீங்கள் சரியாகிட்டீங்கண்ணே அப்படிங்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னாங்க, உங்கள் கோவம் வந்து எப்படிலாம் அங்கே எவ்வளோ பேர் மனசை கஷ்டப்படுத்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாம் மீனா, இப்போ தான் நீ புரிய வச்சுருக்கு, இல்லை நானும் தஞ்சாவூர் தான் சொல்லியிருப்பேன்,
வேறு நம்ம வந்து என் தம்பி தான் சண்டை போட்டுக்கணும்னு நினச்சிருக்கோம். ஆனால் இவ்வளோ பேர் என்ன தப்பாக நினச்சிருக்காங்க. இன்றைக்கி நான் அந்த கடையில் வந்து சாப்பிடல, ரவி வந்து நல்ல மாதிரி சொல்லலைன்னா இவங்களும் என்ன தப்பாக தான் நினைப்பாங்க அப்படின்னு இருக்காங்க. கடையில் சாப்பிட்டு முடிச்சுட்டு பில் கொடுக்க போகிறாங்க. ஓனர் சொல்கிறாங்க, நீங்கள் ரவி என்னண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா நீங்கள் ரவி அம்மா அப்படிங்கிறாங்க. அம்மா அப்படிங்கிறாங்க. இங்கே 2 பேருமே சாப்பாட்டுக்கு பில் தர வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இல்லைங்கய்யா என் தம்பிங்க வேலை தான் நான் தந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. இல்லை ரவி என்கிட்ட வேலை பார்க்குற பையன் மட்டும் இல்லை, என் பையன் மாதிரி தான், நல்ல வேலை பார்க்குறேன், நல்ல விசுவாசி. நான் அப்பேற்பட்ட பையனோட கூட வந்து அண்ணனுக்கும் தம்பிக்கு நான் வந்து பணம் வாங்க மனுஷனே கிடையாது. ஏன் பிள்ளைகள் என் கடையில் சாப்பிட்டோம்னா பணம் வாங்குற மாதிரி தானே, பணம் வாங்க மாட்டேன் தம்பி, நீங்கள் நல்லா இருப்பீங்க, போயிட்டு வாங்க, அது பண்டத்தை கொண்டு போகணும்னு சொல்லிட்டு ஸ்வீட்டும் கொடுத்துட்றாங்க. வாங்கிட்டு நேராக மீனா வீட்டுக்கு போகிறாங்க. உன்னை வந்து சொல்கிறார், அத்தை தப்பாக வச்சுக்காதீங்க, எங்கள் அம்மா வந்து மனசை கஷ்டப்படுத்தணும்னு தெரியும், அவங்கள கூப்பிடும் போதே சொன்னேன், அவங்க போனால் அதுதான் அப்படிங்கிறாங்க. உடனே சீதா சொல்லுவாங்க, தேவையோட குணம் இந்த அவங்க காமிச்சிட்டாங்க மாமா, வேறு ஒன்றும் இல்லை, எங்களுக்கு தான் பழகிட்டேன் மாமா, உங்கள் அம்மா வந்து புதுசாக பேசினா எங்களுக்கு கஷ்டமாக தெரியும், அவங்க பேசுகிறதுனால நாங்கள் வந்து புதுசாக நினச்சிருக்கோம், பேசுனதுனால ஒன்றும் நினைக்கல மாமா அப்படிங்கிறாங்க. சீதா இந்த வயசில் இவ்வளோ இயல்பு எடுத்துக்கிறேன், உன் தம்பி எங்கே அப்படிங்கிறாங்க. ஆமா இவ்வளோதாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. ரைட், இன்னும் வந்து சிட்டிகிட்ட போகாத அப்படிங்கிறாங்க. மாமா அப்படிங்கிறாங்க. சரி அப்படியே ஃபாலோ பண்ணு, அப்படியும் சிட்டி வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் எனக்கு ஃபோன் பண்ணி நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி மாமா அப்படிங்கிறாங்க. சொல்ல மீனாகிட்ட அம்மா சொல்கிறாங்க, மாப்பிள்ளை எதுவும் கோவப்பட்டா ரெடி ஃபங்க்ஷன் அப்படிங்கிறாங்க. இந்த முத்து கேட்டுருது, அத்தை நீங்கள் கேட்டது என்ன கேட்டுருச்சு, நான் கோவம் படலை, ஒன்றும் படலை, மீனா என்னை அப்படியே மாற்றிட்டா, என்ன நானும் இப்போவும் இயல்பாக மாதிரியே இருக்குன்னு பார்க்கல அத்தை, என் ப்ரெஷரை ஏற்றிக்கிட்டு, ஏன்னா 4 பேர் நல்லா இருக்கணும், நம்மளை மாதிரியே மற்றவங்க இருக்குன்னு நினைக்கிறோம், நடக்க மாட்டேங்கல அத்தை, அதனால் வந்து மனிதர்கள் இப்படி இருக்காங்க, அதுக்கு ஏதாவது நம்ம மாறிக்கலாம் தான் அப்படி பண்ணிட்டேன், இன்னுமே அவங்க எப்படி இருக்காங்க மட்டும் அதுக்கு ஏற்றாலும் வந்துட்டு தான் அப்படிங்கிறாங்க. மாமா முத்துவாங்க, இப்போ தான் நீங்கள் வந்து சூப்பர் ஆளாக மாறி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. உடனே சீதா கிட்ட சொல்கிறாங்க, மாப்பிள்ளை மாதிரியே அவங்க நல்ல பையன் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. சத்யாவை பார்க்குறாரு முத்து, நான் சாதாரண டிரைவர்னு சொல்லுவேப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா, நீங்கள் டிரைவராக இருந்தாலும் எங்கள் அக்காவை கொஞ்சம் சந்தோஷமாக தான் பார்த்துக்கிறீங்க, எங்களுக்கு ஒன்றா விட்டு கொடுக்காமல் பேசுகிறீங்க, உங்கள் அம்மா வந்து அந்த சபையில் பேசும்போது பெற்ற தாயாக இருந்தாலும் ஏற்றுணும் எங்களுக்காக பேசுகிறீங்க, இது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா அப்படிங்கிறாங்க. அப்படியே நீங்கள் சொல்கிற மாப்பிள்ளை பொண்ணை யார்ட்டையும் விட்டு கொடுக்க முடியாது என்ன அப்படிங்கிறாங்க. அப்பயும் என் தம்பிக்கு திருப்பி விட்டீங்க அப்படின்னு சிரிச்சிட்டே கேட்குறாங்க. அதுக்கு விடையை அவன் தம்பிகிட்டே கேள்வி சொல்லுவான் அப்படிங்கிறாங்க. சீதா ஒன்றும் இல்லை மாமா மேலே நான் சட்டையில் கை வச்சேன், மாமா நோக்கம் வந்துட்டு தப்பெல்லாம் என் மேலே தான், மாமா மேலே இல்லை, நான் வந்து அந்த நேரத்தில் மாமா மேலே கோவமாக இருந்ததுனால உங்ககிட்ட மாமா மேலே தான் தப்புன்னு சொல்லிட்டேன், ஆனால் மாமா அந்த நிமிஷத்தில் குடிக்கும் செய்யலை வைக்கும் செய்யலை, அம்மா ஏதாவது சொல்லுவாங்களேன்னு சொல்லிட்டு நான் அந்த நேரத்தில் வந்து சொல்லிட்டேன், அவ்வளோதான், மற்றபடி மாமா மேலே தப்பும் இல்லை, சிட்டி மேலே கை வச்சோன்னே அந்த நேரத்தில் ஆர்வப்போலாம் பண்ணிட்டேன், நான் வாங்கிக்கிட்டது சரிதான், ஒரு வகையில் வாழ்க்கையில் தெரிஞ்சிட்டோம்னா அதுக்கும் மாமா ஒரு காரணமாக இருந்திருக்காரு அப்படிங்கிறாங்க. டேய் மாப்பிள்ளை நான் காசை வச்சுக்க உடம்பு பாடுறா அப்படிங்கிறாங்க. ஆமாம் கையும் ஓடிக்கிறீங்க, காசு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சத்யா சொன்னோன்னே வந்து சிரிக்கிறாரு. சரி வா நம்ம ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் கூட்டி போகிறாங்க. டாக்டர் கிட்ட கேட்குறாங்க, தம்பி கையெல்லாம் ஊறிடுச்சு, 2 நாளில் கழிச்சு வாங்க நான் பிடிச்சி விட்றதுன்னு கேட்டேன் அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளை கை சரியான பிறகு படிப்பு முடிஞ்சிட்டல அப்படிங்க முடிஞ்சிட்டு அப்படிங்கிறாங்க. ஒரு இடத்துல வேலை கட்டு வச்சுருக்கேன், அந்த இடத்துல வேலை பாரு, அவங்க ஒரு 20,000 தருவாங்க, அப்படியே போக சம்பளத்தை கூடுவாங்க, அப்படி நேர்மையாக பாரு மாப்பிள்ளை, நேர்மையாக போனால் முன்னேறது கொஞ்சம் நாள் ஆகும், ஆனால் வந்து அது நிரந்தரம், டவார்னு முன்னேறினா அது நிம்மதியும் இருக்காது, அது சாதகமாகவும் இருக்கும். நம்ம என்றைக்குமே வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு சொன்னால் நேர்மையில் முன்னேறணும், அதான் வந்து நிலைக்கும் மாப்பிள்ளை அப்படிங்கிறாங்க. சரி மாமா நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன், நீங்களும் அக்காவும் வாழ்கிற வாழ்க்கையை வச்சு எனக்கு இது பாடமாக இருக்குது, கண்டிப்பாக வந்து இன்னும் நான் நேர்மையில் தான் முன்னேறுவோம் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாடா என்னால் முடிஞ்ச உதவி இன்னும் உதவி செய்யணுமா செய்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி மாமா அப்படிங்கிறாங்க. உடனே வீட்டுக்கு போய் இறக்கி விட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. பார்த்தீங்கன்னாங்க வீட்டில் 1000 வேலை இருக்குது, முத்து மீனாவை ஊருக்கு பூரா சுற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே என்னன்னு சொல்கிறாங்க, வீட்டு வேலை எல்லா வேலையும் ஓடி ஆடி நல்லா செஞ்சாங்க, இப்போ அவங்க எங்கேயோ போயிட்டு வராங்க, உனக்கு சும்மா இருக்க முடியாத இந்த மீனாவை குறை சொல்கிறாங்கன்னா அப்படிங்கிறாங்க. ஏங்க வீட்டில் எவ்வளோ வேலை இருக்கும்போது வெளியே சுற்றிட்டு வரான்னு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஏன் நீ வேலை செஞ்சானே அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்குறாங்க. இல்லை சார் மீனாத்தானே இப்போ வேலை செய்வா அப்படிங்கிறாங்க. அதான் சொல்கிறேன் அவன் வேலை செய்தா, இன்னும் நான் ஊருக்கு போதில் நீ தான் வேலை செய்யணும், போய் எனக்கு காஃபி போண்டா அப்படிங்கிறாங்க. வேறு வழியே இல்லாமல் விஜயா வந்து கிச்சனில் போய் காஃபி போடுறாங்க. இந்த ரோகிணி சொல்கிறாங்க, அத்தை எனக்கு ஒரு காஃபி அப்படிங்கிறாங்க. போட்டு வரணும் அப்படின்னு 2 பேர் போட்டு கொடுக்குறாங்க.
இந்த மீனா வந்து எங்கள் அத்தா வந்து சம்பவம் இருக்கா, நான் வேலைக்காரி மாதிரி வேலை செஞ்சிட்ருக்கேன், எங்கள் அத்தை மட்டும் போட்டும் மீனாக வச்சுக்கிறேன், இந்த முத்துக்கு மீனாகும் அப்படிங்கிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த அண்ணாமலை வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து இருக்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.